எசேக்கியேலுடைய புஸ்தகம் 1 அதிகாரம் 8வது வசனம். அவைகளுடைய செட்டைகளின் கீழ் அவைகளின் 4 பக்கங்களிலும் மனுஷ கைகள் இருந்தன. அந்த 4க்கும் அதினதின் முகங்களும் அதினதின் செட்டைகளும் உண்டாயிருந்தன. இந்த மகிமையை குறித்து ஒரு ஓமானம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஓமானத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம், கைகள் இருந்தன, மனுஷ கைகள் இருந்தன. கைகள் என்பது செயலை குறிக்கிறது, செயல்பாடுகளை குறிக்கிறது. அது செயல்பாடுகளுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆண்டவருடைய மகிமை இறங்கிச்சு, அப்படியே இறங்குது, அப்படியே நான் பார்த்து ரசிக்கிறேன். அது அப்படியே மேகம் மாதிரி இறங்குது, அதை நான் உணர்றேன். மெய் சிலிர்க்குது, எனக்கு அக்கினி மாதிரி இறங்குது, வெளிச்சம் மாதிரி அடிக்குது, அப்படியே எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் அப்படியே மெய் சிலிர்த்து போய் அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறேன், உருள்றேன், பிறல்றேன், உதிக்கிறேன், ஆடுறேன், பாடுறேன். இதுதான் தேவனுடைய மகிமை என்று ஒருவர் சொன்னால் அவர் முழு மகிமையை காணவில்லை என்ற அர்த்தம். தேவனுடைய மகிமை அதுல கைகள், மனுஷ கைகள் 4 பக்கங்களிலும் இருந்தன. நமக்கு 2 பக்கம் தான் கை இருக்கு. குறைந்தபட்சம் 4 கை, 4 பக்கமும் கை. செயல்பாடை குறிக்கிறது. தேவனுடைய மகிமையை கண்டவன் அதிகமாய் செயல்படுவான். தேவனுடைய மகிமை ஒரு மனிதனை அதிகமாய் செயல்பட வைக்கும். ஏசாயா அவன் 5 அதிகாரங்களிலும் தீர்க்க தரிசனம் சொல்லதான் செஞ்சான். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவனுடைய ஆலயம் நிறைந்திருந்தது. மகிமையை பார்க்கிறான். ஆண்டவருடைய மகிமையை ஏசாயா 6 அதிகாரத்துல பார்க்கிறான். பாவ உணர்வடைகிறான், சுத்திகரிக்கப்படுறான். ஆண்டவர் ஏசாயா, உனக்கு நான் கூடுதலா வேலை தரேன், நீ போய் வேலை செய்யின்னு சொல்லலை. இன்னும் கூடுதலா ஊழியம் செய்ய தரேன், நீ ஊழியம் செய்யின்னு ஆண்டவர் சொல்லலை. யாரை நான் அனுப்புவேன்? ஏற்கனவே ஏசாயா தீர்க்கதரிசி தான், ஏற்கனவே ஊழியத்துல தான் இருக்கான். யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான்னு கேட்கிறார். என்னை அனுப்ப ஆண்டவரே, நான் போறேன்னு சொல்றான். செயல்படுகிறான், கூடுதலாய் செயல்படுகிறான். அவனாக முன்வந்து தன்னார்வமாய் கூடுதலாக அவன் செயல்படுகிறான். தேவனுடைய மகிமை ஒருவனை செயல்பட வைக்கிறது. நான் தேவனுடைய மகிமையை பார்க்கிறேன், அப்படியே உட்கார்ந்த ஒரே இடத்துல தான் உட்கார்ந்து இருப்பேன். அப்படி மகிமையை பார்த்துக்கிட்டே இருப்பேன், ருசிச்சுக்கிட்டே இருப்பேன், ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு கீழே உளுந்து மயங்கி உளுந்து ஸ்லைன் இந்த ஸ்பிரிட்ல அப்படியே இருப்பேன். அது மட்டும்தான் தேவனுடைய மகிமை என்றால் அது முழு மகிமை அந்த நபர் பார்க்கலன்னு அர்த்தம். தேவனுடைய மகிமை நம்மை செயல்பட வைக்கிறது. இன்னும் நம்மை செயல்பட வைக்கிறது. அதுதான் தேவனுடைய மகிமையினுடைய ரகசியம். இன்னொன்றையும் நம்ம பார்க்கிறோம். 17வது வசனத்துல, ஏசாயா 1ல, அவைகள் ஓடுகையில் தங்கள் 4 பக்கங்களிலும் ஓடும், ஓடுகையில் அவைகள் திரும்புகிறதில்லை. தேவனுடைய மகிமையை குறித்த ஒரு வர்ணனை, ஒரு ஓமானம். 4 பக்கமும் ஓடும். ஒரு வாகனம் 2 பக்கம் தான் ஓட முடியும், ரிவர்ஸ் கியர். சில வாகனங்களுக்கு ரிவர்ஸ் கியர் கிடையாது. மோட்டர் பைக்குக்கு ரிவர்ஸ் கியர் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு வேற ஏதாவது புதுசா இப்போ எந்த மைக்கிலையாவது ரிவர்ஸ் கியர் வந்திருக்கா தெரியல. எனக்கு தெரிஞ்சு 2 சக்கர வாகனத்தில் ரிவர்ஸ் கியர் கிடையாது. ஆனா 4 சக்கர வாகனத்துல, இப்போ 3 சக்கர வாகனத்துல கூட ரிவர்ஸ் கியர் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். முன்னாலேயும் ஓட்டலாம், பின்னாலேயும் ஓட்டலாம். ஆனா இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓட்டுறதுக்கு அந்த மாதிரி ஒரு சாத்தியம் எந்த வாகனத்திலும் இல்லை. ரயில்ல கூட 2 பக்கமும் இன்ஜின் கொடுத்துருப்பாங்க. முன்னால ஒரு இன்ஜின் இருக்கும், பின்னால ஒரு இன்ஜின் இருக்கும். அதனால இந்த பக்கமும் முன்னாலேயும் ஓட்டலாம், பின்னாலேயும் ஓட்டலாம். ஆனா இந்த தேவனுடைய மகிமை குறித்து சொல்லும்போது 4 பக்கங்களிலும் ஓடும், அவைகள் திரும்புகிறதில்லை. திரும்பவே வேண்டாம். 4 பக்கமும் அது ஓடிக்கொண்டே இருக்கும். ஏன்னா திரும்பும்போது 2 பிரச்சனை. ஒன்று, வேகம் குறைஞ்சிரும். திரும்பும்போது வேகம் குறையுது. இப்போ ரிவர்ஸ் கியரில்
முன்னால போயிட்டு இருக்கிற ஆள் ரிவர்ஸ் கியர்ல வந்தா வேகம் குறைய தானே செய்யும். ஒண்ணு வேகம் குறைஞ்சிரும். அல்லது ஒரு இடத்துல திரும்புறாரு, நேரா வேகமா போயிட்டு இருக்கிறாரு, திரும்புறாரு வலது பக்கமோ இடது பக்கமோ, நிச்சயமா அல்லது யூ டர்ன் அடிக்கிறாருன்னு வச்சுக்கிடுவோமே, வேகம் குறைச்சு தான் ஆகும், வேகம் குறைய தான் செய்யும். ஆனா இது 4 பக்கங்களிலும் ஓடும். 9ஆம் வசனமும் அதான் சொல்லுது. அவைகள் ஒவ்வொன்றின் செட்டைகளும் மற்றதின் செட்டைகளோடு சேர்ந்திருந்தன. அவைகள் செல்லுகையில் திரும்பாமல் ஒவ்வொன்றும் தன் தன் திசைக்கு நேர்முகமாய் சென்றன. கலப்பையின் மேல் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன் தகுதி உள்ளவன் அல்ல, பாத்திரவான் அல்ல என்று இயேசு சொன்னார். பின்மாற்றம் என்பது வந்திருக்கலாம். எல்லாரும் பேதுரு விழுந்து எழுந்தவன் தான். விழுந்து எழுந்தவர்கள், சிம்சோன் விழுந்து எழுந்தவன், சாலமோன் கூட விழுந்து எழுந்தவன், தாவீது விழுந்து எழுந்தவன். பின்மாற்றம் என்பது அநேகருடைய வாழ்க்கையிலே அது வந்திருக்கிறது. ஆனா அதே வேலையா இருக்கக்கூடாது. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான்னு போட்டிருக்குது. அதனால 7 என்பது ஒரு அடையாளமான எண் தான். எத்தனை தடவை விழுந்தாலும் ஆண்டவர் உன்னை தூக்கி நிறுத்திடுவார்ன்றது அர்த்தம் தான். அதுக்காக இதே வேலையா இருக்கக்கூடாது. நமக்கு சிறு பிள்ளையா இருக்கும்போது, குழந்தையா இருக்கும்போது நாம விழுகிறோம், எழுகிறோம். ஆனா வளர்ந்த பிறகு, வயது வந்த பிறகு நம்ம எப்போதாவது தான் விழுகிறோம். அதை பின்னிட்டு பார்ப்பது என்பது இருக்கக்கூடாது. நம்முடைய வேகம் குறையக்கூடாது. காத்திருப்பது வேறு, நிதானமாய் நடப்பது வேறு. ஆனா வேகமாக கர்த்தருக்கு என்று நாம் போகும்போது நம்முடைய வேகம் குறைஞ்சிடக்கூடாது. சிலருக்கு கல்யாணத்துக்கு முன்னால ரொம்ப வேகமா இருப்பாங்க. கல்யாணம் ஆனிச்சுன்னா வேகம் குறைஞ்சிரும். குழந்தை பிறந்தா இன்னும் வேகம் குறைஞ்சிரும். அப்புறம் பெரிய அவங்க ஊழியத்துல மேல போயிட்டாங்கன்னா வேகம் சுத்தமா குறைஞ்சிரும். ஊழியத்துல கீழே இருக்கும்போது நல்ல வேகமா ஓடுவாங்க. நான் சில ஊழியக்காரங்களெல்லாம் பார்த்துருக்கேன். என்ன ஆனாலும் அவங்க வேகம் குறையல. 78 வயசு ஆனாலும் வேகம் குறையல. உடல் பலவீனப்பட்டு போனாலும் வேகம் குறையல. உச்சத்துக்கு போய்விட்டாலும் வேகம் குறையல. அப்படிப்பட்ட ஊழியக்காரங்கள்லாம் பார்த்து நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன். அதுதான் தேவனுடைய மகிமை. அவர்கள் தேவனுடைய மகிமையை காண்கிறார்கள். அதனாலதான் அவங்க வேகம் குறையல. இல்ல, நான் அப்படியே உட்கார்ந்துருவேன். தேவ மகிமையில எங்கேயும் போக மாட்டேன், எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னா இது ஓடவே இல்லையே, வண்டி ஓடாம பார்க்கிங்ல இருக்கு. இது அப்படி இல்லை. அவைகள் ஓடுகையில் 4 பக்கங்களிலும் ஓடும். அவைகள் செல்லுகையில் திரும்பாமல் சென்றன. அதனால நாம் செயல்படுகிறவர்களாக தேவனுடைய மகிமை நம்மை இன்னும் இன்னும் அதிக செயல்படுகிறவர்களாக மாற்றுகிறது. தேவனுடைய மகிமை நம்மை வேகமாக நாம் ஓட வேண்டிய வேகத்திலே ஓட, வேகம் குறைந்து விடாதபடி, பின்னிட்டு திரும்பி விடாதபடி தேவனுடைய மகிமை நம்மை காக்கிறது. ஆமென்.